அடியேன் வேண்டுமானால் காஞ்சியம்பதிக்கு சென்று ராமானுஜனை கையோடு அழைத்து வருகிறேன். வேண்டாம் பெரிய நம்பி, அன்று சொன்னதைத்தான் இன்றும் சொல்கிறேன். ராமானுஜனை இங்கு வரவழைத்து பார்ப்பது முறையன்று. அடியேன் அவன் இருப்பிடம் சென்றுதான் அவனை காண வேண்டும். இப்போது ராமானுஜன் காஞ்சியில் வசிப்பதாக அறிகிறேன். எனவே காஞ்சியம்பதி செல்லப் போகிறேன். சுவாமி, தங்களின் உடல்நிலையை சற்று கருத்தில் கொள்ளுங்கள். பெரிய நம்பி, இது உடல் சம்பந்தப்பட்ட விஷயமல்ல, உள்ளம் சம்பந்தப்பட்டது. அதற்கான தெம்பை அந்த அரங்கன் அடியேனுக்கு அருள்வான். அதற்குண்டான பிரார்த்தனையை அவன் முன் வைத்து விட்டேன். இங்கிருந்து அடியேன் ஒரு அடி எடுத்து வைத்து காஞ்சிக்கு புறப்பட்டேன் என்றால் ஒரு எல்லை வரை அரங்கன் என்னை வழிநடத்தி செல்வான். காஞ்சி எல்லையை மிதித்தவுடன் வரதன் என் கைப்பிடித்து தன் சன்னதி நோக்கி அழைத்து சென்று விடுவான். இப்படி ஒவ்வொரு எல்லையிலும் பகவானின் கருணை அடியேனை கைப்பிடித்து அழைத்து சென்று விடும். நீ எதற்கும் கவலைப்படாதே. அடியேன் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும். அதற்குண்டான ஏற்பாடோடு தயாராக இரு. ஆகட்டும் சுவாமி. ஆச்சாரியரின் அபிலாஷை இன்னும் பூர்த்தியாகவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அரையரே. என்ன சொல்கிறீர்கள் பெரிய நம்பிகளே? பெருமாளின் மேல் ஸ்தோத்திர ரத்னம் என்ற பெரும் ஸ்லோகம் புனைத்துள்ளாரே. தாயார் மகாலட்சுமியின் மேல் சதுஸ்லோகி என்னும் ஒப்பற்ற துதியை தந்திருக்கிறார். மேலும் ஆகம பிரமாணம், புருஷ நிர்ணயம் மற்றும் சித்தித்ரயம் இப்படி பல பிரபந்தங்களை அருளியிருக்கிறார் நம் ஆச்சாரியர். இவ்வளவு செய்துமா ஆச்சாரியாரின் அபிலாஷை பூர்த்தியாகவில்லை என்கிறீர்? ஒன்றை வேண்டுமானால் குறிப்பிட்டு சொல்லலாம். தன் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிகள் பொக்கிஷமாக கொடுத்தருளிய விக்கிரகத்தில் ஒளிரும் ஆச்சாரிய புருஷரை இன்னும் தரிசிக்க முடியவில்லையே என்ற ஆதங்கம் வேண்டுமானால் ஆச்சாரியருக்கு இருக்கலாம். இருப்பினும் நம் ஆச்சாரியருக்கு அந்த உயர்ந்த புருஷரின் தரிசனம் கிடைக்கும் என்றுதான் மணக்கால் நம்பி சுவாமிகளும் ஆசிகளை வழங்கியிருக்கிறார். அப்படி பார்த்தால் ஆச்சாரியரின் அபிலாஷையும் பூர்த்தியாகிவிடும் என்றே சொல்லலாம். தாங்கள் சொல்வதை அடியேன் மறுப்பதற்கில்லை. இருப்பினும் சமீப காலமாக ஒரு ஆசை நம் ஆச்சாரியர் மனதில் குடிகொண்டுள்ளது. என்ன சுவாமி அது? ஆச்சாரியர் காஞ்சியம்பதி வரை போக வேண்டும் என்பதுதான் அது. ஓ, அப்படியா? இது எப்போதிலிருந்து? குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திருமலை நம்பி சுவாமியின் மருமான் ராமானுஜனை பற்றி முக்கியமாக சில விஷயங்களை சமீபத்தில் கேட்டதிலிருந்து என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். அடியேனும் கேள்விப்பட்டேன். தெய்வவாரி சுவாமிகளும் மிகவும் ஸ்லாயித்து சொன்னார். இந்த சிறு வயதில் இப்படி ஒரு ஞானமா என்று மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அடியனுக்கும் அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது. சரி, ஆச்சாரியர் என்ன சொன்னார் அதை சொல்லுங்கள். சீக்கிரமே காஞ்சியம்பதி சென்று ராமானுஜனை காண வேண்டுமாம். அடியேனை மட்டும் அழைத்துக் கொண்டு அதி சீக்கிரமே புறப்பட வேண்டும் என்றும் அதற்குண்டான ஏற்பாட்டை துரிதமாக செய்யும்படியும் அடியேனிடம் சொல்லி இருக்கிறார். மிகவும் நல்ல சங்கல்பத்தையே நம் ஆச்சாரியர் எடுத்திருக்கிறார். அப்படியே காஞ்சியை தன் அருட்பிரவாகத்தால் சூழ்ந்து கம்பீரமாய் நின்றிருக்கிறானே பேரொருளாளன், அவனையும் சேவிக்க சங்கல்பித்திருக்கிறார் நம் ஆச்சாரியர். ஆச்சாரியர் மனதில் இருப்பதை அவரே அறிவார். இருப்பினும் அவ்வளவு தூரம் அவர் நடந்து செல்ல வேண்டியுள்ளதே, அதுதான் வருத்தமாக உள்ளது. அவருடைய தேக பலம் அவருக்கு ஒத்துழைக்க வேண்டுமே, அந்த கவலைதான் அடியேனின் மனதை வாட்டி வதைக்கிறது. அதை பற்றி தாங்கள் சிறிதும் அச்சமோ கவலையோ அடைய தேவையில்லை பெரிய நம்பிகளே. அவர் அரசராக ஆள வந்தாராக வீற்றிருந்த காலத்திலிருந்தே அவரை அடியேன் அறிவேன். அவரது வைராக்கியம்தான் அவரது பலம். ஒரு சமயம் காஷ்மீரமே சென்று வர சித்தமாய் இருந்தவராயிற்றே ஆச்சாரியர். அதனால் நிறைந்த தெம்புடனேயே தங்களுடன் நிச்சயம் அவர் வருவார். அது மட்டுமல்லாமல் இந்த அரங்கனிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்தது போல் அந்த வரதனிடமும் சில கோரிக்கைகளை முன்வைக்க சங்கல்பித்திருப்பார் நம் ஆச்சாரியர். எனவே அதில் அவர் கொண்ட உள்ள உறுதியே உடல் உறுதியையும் அவருக்கு அளித்துவிடும். சாமி, என்ன சாரதி? உங்க குருநாதர் அதான் ஆச்சாரியர் கோயிலுக்குள்ள வந்துட்டாரு சாமி. அப்படியா? சொன்ன நேரத்தை விட முன்பாகவே வந்து விட்டாரே. பட்டரே, ஆச்சாரியருக்கு பூரண கும்ப மரியாதையை நீங்களே செய்து விடுங்கள். எடுத்து வாருங்கள். இதோ வருகிறேன். சாரதி, சாமி, நீ சென்று திருக்குடையை எடுத்து வா. சரிங்க சாமி. வாருங்கள் அதிகாரி அவர்களே. சரி.
அடியேன் தாசன். ஆச்சாரியருக்கு ஸ்வாகத்தம். பூரண கும்ப மரியாதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சுவாமி, தங்களின் வரவால் இந்த காஞ்சியம்பதியே புது பொலிவு பெற்றிருக்கிறது. தன்யனானேன் சுவாமி, தன்யனானேன். தங்களின் வரவை இக்காஞ்சியம்பதி வாழ் மக்கள் அனைவரும் நெடுநாட்களாக ஆவலோடு காத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று அது நிறைவேறிவிட்டது. ஆச்சாரியருக்கு இந்த அடியவனின் அனந்தமான வந்தனங்கள். பெரிய நம்பி சுவாமிகளே, அடியேனின் வந்தனங்கள். என்ன கஜேந்திரதாசரே, ஆலவட்ட கைங்கரியம் எல்லாம் குறைவின்றி நடந்து கொண்டிருக்கிறதா? தங்களின் ஆங்கியைப்படி பரிபூர்ணமாக நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. சுவாமி, இவர் இக்கோயிலின் பிரதான பட்டர். தாசன் அடியேன். ரகுநாத பட்டர் என்பது திருநாமம். இவர் கோயில் அதிகாரி, பெயர் கருணாகரன். அடியேன் தாசன். திருக்கச்சி, சற்று முன் நாம் வரதனை சேவித்து வந்தோம். அந்த சுந்தர வரதனின் அழகு இன்னும் நிழலாடியபடியே இருக்கிறது. எத்தனை முறை சேவித்தாலும் தெவிட்டாத அமுதமன்றோ அவன். வருவோரை வா வா என்று அழைப்பது போலவே தன் கரத்தை வரதன் வைத்திருப்பதாக அடியேனுக்கு தோன்றுகிறது. என்னிடம் சரணடைந்தால் போதும், நான் உன்னை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் என்பது போலல்லவா வரதன் காட்சி அளிக்கிறார். சுவாமி, தாங்கள் அந்த பேரருளாளனை அனுபவிக்கும் பாங்கே தனி. தங்களின் லைப்பை எப்படி வர்ணிப்பதென்றே புரியவில்லை. வரதனின் பிரசன்னமான திருமுக மண்டலம், சங்கு, சக்கரம், கதாபத்மம் என தன் திவ்ய ஆயுதங்களை கைகொண்டிருக்கும் அழகு சிறப்பு என்றால், நீ அவனுக்கு அணிவித்திருக்கும் பூமாலையோ இன்னும் அழகாய் வரதனை ஜொலிக்க செய்கிறது. நீ எவ்வளவு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறாய். மாதவனுக்கு பிடித்தமான மல்லிகை, முல்லை, ஜாதி புஷ்பம், செந்தாமரை, செவ்வந்தி, இவற்றோடு அவனுக்கு மிகவும் பிரியமான திருத்துழாயான துளசியையும் சேர்த்து நெருக்கித் தொடுத்த பெரிய மாலை. அதை நீ பாசுரம் பாடியபடியே தொடுத்ததால் அதில் உண்டாகியிருக்கும் ஆன்மீக மனம். நீ பெரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் திருக்கச்சி. அங்கு திருமலை காட்டில் சேவை சாதிக்கும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு திருமலை நம்பி, இங்கு எழில்மிகு காஞ்சியம்பதிக்கு திருக்கச்சி நம்பி, உங்களால் அடியேனும் பேறு பெற்றேன். சுவாமி, தங்களால் அன்றோ இந்த கடையேனுக்கும் பேறு. இப்படி ஒரு சேவையை செய்ய வைத்ததே தங்களின் கருணையன்றோ சுவாமி. இந்த கடையேனை பற்றி அன்று இந்த வரதனிடம் தாங்கள் விண்ணப்பம் செய்ததால் அன்றோ அந்த வரதனும் அடியேனிடம் சம்பாஷிக்கிறான். திருக்கச்சி, அடியேன் ஒன்றும் பெரிதாக செய்ததாக கருதவில்லை. இவன் என்னுடையவன், என் பக்தன், என் சேவகன் என்ற முடிவை அந்த வரதனே எடுக்கிறான். அப்படி அவன் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உன் ஆலவட்ட கைங்கரியத்தால் தான் அக்னி ஜுவாலையிலிருந்து வெளிப்பட்டாலும் குளிர்ந்து காணப்படுகிறான். அனைவரையும் கடாட்சிக்கிறான். கருணாமூர்த்தியான வரதனிடம் யாசிக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அருள்பவனாக அன்றோ அவன் பெயரையும் தாங்கி நிற்கிறான். இன்று எப்பேற்பட்ட ஒரு சேவையை அவன் இந்த அடியவனுக்கு அருளிவிட்டான். சுவாமி, தாங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும்போது அத்திகிரி அருளாளனை ஆச்சாரியர் மனமுகந்து சேவித்தீர் என்பதை அடியேனால் உணர முடிகிறது சுவாமி. சேவித்தேன். புண்டரிகாட்சனை அகம் குளிர சேவித்தேன். கைப்படைத்த பயனாய் கைகூப்பி சேவித்தேன். கோடி சூரிய பிரகாசனான வரதனை, அமரர்கள் தலைவனை, அத்தியூரானை, மறைதேடும் மூர்த்தியை, சத்தியவிரத கஷேத்திர கஜேந்திர வரதனை பாதாதிகேசம் சேவித்தேன். கண்குளிர தரிசித்தேன். அவ்வகையில் மற்றொரு தரிசனமும் ஆக வேண்டியுள்ளது. அதையும் இவ்வரதன் அனுகிரகிக்க வேண்டும். காஞ்சி வந்ததின் ஒரு அபிலாஷை பூர்த்தியாகிவிட்டது. இனி இன்னொரு அபிலாஷை பூர்த்தியாக வேண்டும். வரதனை தரிசித்தது போலவே அடியேன் ஒருவரை பார்க்க ஆவல் கொண்டல்லவா இங்கு வந்திருக்கிறேன்.
ஏன் புன்னகைக்கிறாய் திருக்கச்சி? தெரியும் சுவாமி. தங்களுக்கு இது நாள் வரை வரதனை சேவிக்க வேண்டும் என்ற அபிலாஷை இல்லாமல் இருந்திருக்குமா? அல்லது வரதனுக்குத்தான் தங்களை இங்கு வரவழைத்து கடாட்சிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாமல் போயிருக்குமா? அப்படி பார்த்தால் காஞ்சியம்பதிக்கு தாங்கள் வரதனை சேவிக்க வந்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை சுவாமி. ஆனால் மற்றொரு விஷயத்தை அன்று ஸ்ரீரங்கத்தில் அடியேனை அழைத்து தாங்கள் சம்பாஷித்து குறிப்பிட்டீர்களே, ஒருவனை காண வேண்டும் என்றும் அந்த ஆசைதான் தற்போது தங்களின் திருவுள்ளத்தில் ஆழ வேரூன்றி இருக்கிறது என்றும் சொன்னீர்களே, அதை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் காஞ்சியம்பதி வரையிலான நெடுந்தூர பயணத்தை தாங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த அடியவனால் உணர முடிகிறது சுவாமி. யாரை காண வந்திருக்கிறீர்கள் என்பதையும் அடியேன் உணர்ந்து வைத்திருக்கிறேன் சுவாமி. யார்? ராமானுஜன். அவனை காணத்தான் தாங்கள் காஞ்சியம்பதிக்கு முக்கியமாக வந்திருக்கிறீர்கள் என்பதை அடியனுக்கு தெரியும் சுவாமி. இன்று மாலை பொழுதில் அவனை அடியேன் மடத்திற்கு அழைத்து வருகிறேன். தாங்கள் அவனை அங்கு வைத்தே நேரில் கடாட்சிக்கலாம். இல்லை திருக்கச்சி, அவன் அடியேனை காண வேண்டும் என்பதில்லை. அடியேன் அவனை கண்டாலே போதும். புரியவில்லையே சுவாமி. அடியேன் எட்டி நின்று சற்று தொலைவிலிருந்து அவனை காண வேண்டும். ஏன் சுவாமி இப்படி ஒரு ஆக்ஞை? அது அப்படித்தான். அடியேனுக்கு என்னவோ இப்போது ராமானுஜன் அடியேனை சந்திப்பதில் உடன்பாடில்லை. அதே நேரத்தில் ராமானுஜனை காணாமலும் அடியேனால் இருக்க முடியவில்லை. அந்த நிலைக்கு அடியேன் வந்துவிட்டேன். சதா அவனை பற்றிய நினைப்பு அடியேனை இங்கு வரவழைத்து விட்டது. ஆனால் அவனுக்கு அடியேனை காண வேண்டும் என்ற நினைப்பு இன்னும் ஆழமாய் தோன்றவில்லை. அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. சரி, திருப்புட்குழி பாடசாலையில் தானே அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். நீ அடியேனை அங்கு அழைத்துக் கொண்டு போகிறாயா? அவனை தூரத்திலிருந்து அடியேன் காண்கின்றேன். இதுதான் அடியேனின் ஆக்ஞை. சுவாமி, இதுதான் தங்களின் ஆக்ஞை என்றால் இதற்காக தாங்கள் திருப்புட்குழி வரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புட்குழி பாடசாலையே இன்று காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறது சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் திருக்கச்சி? உண்மைதான் சுவாமி. இங்கு காஞ்சியம்பதியில் இந்த வரதனின் திருக்கோயிலில் ஒரு பெரும் சதஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டு பல்வேறு தேசத்திலிருந்து வித்தியார்த்திகளும் ஆசான்களும் இங்கு வந்து குழுமியிருக்கிறார்கள். சேவார்த்திகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தனி ஒரு மண்டபத்தில் அந்த சதஸ் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதற்கு திருப்புட்குழி யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையிலிருந்து பிரதான வித்தியார்த்திகளும் வந்திருக்கிறார்கள். அதில் ராமானுஜனும் வந்துள்ளான். அப்படியா? என்னே வரதனின் கருணை! அடியேன் ராமானுஜனை தேடி அவன் இருக்கும் இடம் செல்லலாம் என்று இருக்க அவனை இங்கேயே அழைத்து வந்து விட்டானா அந்த பேரருளாளன். வரதனுக்கு மாமாயன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம் பார்த்தாயா திருக்கச்சி? திருக்கச்சி, இன்னும் ஒரு க்ஷணம் கூட அடியேனால் தாமதிக்க இயலாது. அடியேனை சீக்கிரம் ராமானுஜன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல். உத்தரவு சுவாமி. திருக்கச்சி, சுற்றும் முற்றும் தேடியபடியே வருகிறாய். உன் முகம் வேறு மாற்றம் கண்டுள்ளது. ஒன்றுமில்லை சுவாமி. மற்ற மண்டபங்களில் பார்த்தும் யாதவ பிரகாசரையோ மற்ற மாணவர்களையோ, குறிப்பாக ராமானுஜனை பார்க்க முடியவில்லையே என்ற கவலைதான் சுவாமி. அப்படியென்றால் அவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றிருப்பார்களோ? இல்லை சுவாமி, அப்படி சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு மண்டபம், ஆம், வசந்த மண்டபம் அடுத்த சுற்றில்தான் இருக்கிறது. அங்கு சென்று பார்த்து விடுவோம் சுவாமி. வாருங்கள். நில். ஒருவேளை அந்த மண்டபத்திலும் இல்லை என்றால் முன்பே சென்றிருப்பார்கள் என்றுதானே அர்த்தம்? அப்படியென்றால் அடியேனின் பாக்கியம் அவ்வளவுதானா? சுவாமி, வரதனை நம்பியோர்க்கு அபாகியம் எது? அதுதானே தாங்கள் எப்பொழுதும் அடியேனிடம் சொல்லும் வாக்கியம். அங்கே பாருங்கள் சுவாமி, யாதவ பிரகாச சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார். திருக்கச்சி, நீ சொன்னபடி யாதவ பிரகாசர் வருகிறார். ஆனால் அவருடன் மாணவர்கள் யாரையும் காணோமே. சுவாமி, வருவது யாதவ பிரகாசர் ஆயிற்றே. அவர் தன்னை தாண்டி யாரும் முன்னே செல்ல அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய நிழல் கூட தனக்கு முன்னால் போவதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். மாணவர்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள் பாருங்கள்.
கோயிலில் ராமானுஜன் இல்லையே. சுவாமி, தாங்கள்தான் இதுவரை ராமானுஜனை பார்த்ததே இல்லையே. பிறகு எப்படி அவ்வளவு உறுதியாக ராமானுஜன் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ஓ, நீ அப்படி அனுமானிக்கிறாயா? எத்தனை பேர் ராமானுஜனை பற்றி விவரித்திருக்கிறார்கள். அவனது தனித்தன்மையையும் பேசியிருக்கிறார்கள். உன்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். அதன்படி ராமானுஜனின் முகப்பொலிவு தனியாய் காட்டிக் கொடுக்குமே. உண்மைதான் சுவாமி. ஆஜானு பாகுவாய் நெடுந்துயர்ந்து பொன் போன்ற திருமேனியோடும் பொலிவோடும் தேஜஸ்வியாய் கோட்டி சூரிய பிரகாசனாய் நீண்ட கைகளுமாய் நடுநாயகமாய் இருப்பவன் ராமானுஜன். அங்கே பாருங்கள் ராமானுஜனை. அவனே ராமானுஜன். முதல்வன் இவன். அடியேனின் சிந்தையில் குடிகொண்டிருக்கும் அதே திருமுகம், அதே திருமேனி. நீ குறிப்பிட்டாயே, அதே போன்று கோடி சூரிய பிரகாசத்தோடு அடியேனுக்கு தெரிகிறான். ஆச்சாரிய முதல்வராம் சடகோபராகிய நம்மாழ்வார் தந்தருளிய பவிஷ்யதாச்சாரியர் இவரே. அடியேனுக்கு பின் இந்த சம்பிரதாயத்தை பேணி காக்கப் போகும் பிரவர்த்தகரும் இவரே. பிரபு, வரம் தரும் வரதா, அத்திகிரி அருளாளா, தேவாதி ராஜா, ஸ்ரீ வரதராஜா, கருணையின் திருவுருவே, உன் பெரும் கருணையால் தான் அடியேன் காணப்பெற்றேன். எதிர்கால ஆச்சாரியரை காணப்பெற்றேன். வருங்கால சம்பிரதாய பிரவர்த்தகரை அடியேன் கண் படைத்த பயனாய் காணப்பெற்றேன் வரதா. இது உன் அருட்கருணையால் அல்லவா நிகழ்ந்தது? வரதா, உன் சித்தப்படியே அடியேனின் ஆச்சாரியரான மணக்கால் நம்பி சுவாமிகள் உறுதியாக சொன்னார். சடகோபராகிய நம்மாழ்வாரால் உமது பாட்டனாரான ஆச்சாரியர் நாதமுனி யோகீஸ்வரருக்கு முன்பு அளிக்கப்பட்ட விக்கிரக திருமேனி இது. இவர்தான் பவிஷ்யதாச்சாரியர் என்று சம்பிரதாயத்தின் வருங்கால ஆச்சாரியரின் திருவுருவை தாங்கிய விக்கிரகம் என்று குறிப்பிட்டு அடியேனிடம் தந்தருளிய அந்த அர்ச்சா விக்கிரக திருமேனியில் உறைபவரை அடியேன் நிச்சயம் காண்பேன் என்று எம் ஆச்சாரியர் சொன்ன அருள் வாக்கு இன்று பலித்துவிட்டது. நெடுநாளைய அடியேனின் தேடலுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசைபாடி ஆடி இழிதரக் கண்டோம்.
இது மாறன் சடகோபராகிய நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 5ஆம் 10 பாசுரத்தின் பொருள் இன்று அடியேனுக்கு விளங்கிவிட்டது. வைஷ்ணவ தர்மங்கள் வளரும் இடத்தில் கலி நிற்கவே மாட்டான். கலியின் முக்கியமான செயலே வைஷ்ணவத்தை வளரவிடாமல் தடுப்பதுதான். நம்மாழ்வார் கலியுகம் ஒன்றும் இல்லாதபடி ஓடிவிடும்படி அருள் செய்பவன் கண்ணனாகிய நீயே என்பதால் உன்னையே பாடி மற்றோருக்கும் உபதேசித்தார். அவர் உபதேசித்ததால் பலர் திருந்தினர், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாறினார்கள். அவரன்றோ ஆச்சாரியர்களின் முதல்வர். அவரையே, அந்த முதல் ஆச்சாரியரையே இன்று அடியேன் முதல்வன் இவன் என்று கண்டுகொண்டேன் வரதா. நம்மாழ்வாரைப் போன்றே இந்த ராமானுஜனும் விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை இத்தரணியில் எங்கும் பரப்பி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் பாரெங்கும் பரவி கலியுகத்தின் ஆதிக்கத்தை அழிக்கப் போவதை அடியேனின் மனக்கண் முன் நீ காட்டிவிட்டாய் வரதா. இந்த ராமானுஜனை சீக்கிரமே ஸ்ரீ வைஷ்ணவ பிரவர்த்தகராக ஆகும்படி செய்துவிடு. நம்மாழ்வாரின் கனவையும் அடியேனின் அபிலாஷையையும் பூர்த்தி செய்யும் வகையில் அந்த ராமானுஜனை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் வேரூன்றி ஸ்திரமாக நின்றுவிட தந்துவிடு வரதா, தந்துவிடு. யஸ்ய பிரசாத கலையா பதிரஹ ஸ்ருணோதி பங்குஹு பிரதாவதி ஜவேன சபக்தி மூகஹா அந்தஹா பிரபஷ்யதி சுதம் லபதே சவந்தியா தன் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. கண்டோம் கண்டோம் கண்டோம், கண்ணுக்கினியன கண்டோம். தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்க்கும் வண்டார் தன்னந்துழாயான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்தான் பாடி நின்றாடி பறந்து திரிகின்றனவே. அடியேனின் நெஞ்சத்தில் உறையும் மாறன் சடகோபரான நம்மாழ்வார் வருங்கால பவிஷ்யதாச்சாரியாரை பற்றி அன்று இப்படி குறிப்பிட்டது போல் அடியேன் என்று கண்டுகொண்டே. விக்கிரகத்தில் சுடர்விடும் இத்திருமுகத்தை இன்று நேராகவே தரிசனம் கண்டேன். செங்கதிர் ஒளி வீசும் திருவதனம் கண்டேன். செந்தாமரை ஒத்த பாதங்கள் தளிர்நடையாய் நடக்கக் கண்டேன். வந்து கண்டாரை வசீகரிக்கும் புன்முறுவல் அதரம் கண்டேன். இன்றே அடியேன் பிறந்த பயனை அடைந்தேன். நேரே கண்டு சேவித்தது தங்களைத்தான் என்றாலும் உம்மை ஆறத் தழுவிக்கொள்ளாமல் எம்மை கட்டி போட்டு விட்டது ஏனோ பிரபு. அடியேன் ஒன்றை உறுதியாய்ச் சொல்லுவேன், இனி நம் சம்பிரதாயம் எங்கும் பட்டொளி வீசும். அடியேன் தாசன். வாருங்கள். சம்பிரதாய சிரேஷ்டர்களாய் பல்லாண்டு புகழுடன் வாழுங்கள். எழுந்திருங்கள். என்ன பெரிய நம்பி, திருக்கச்சி நம்பி உனக்கு காஞ்சியம்பதி முழுவதையும் சுற்றி காண்பித்து விட்டானா? ஆம் சுவாமி, இங்கு பல திவ்ய தேசங்கள் உள்ளனவே, அவைகளை நன்கு சேவித்து இன்புற்றேன். அங்கங்கு உறையும் எம்பெருமான் பலவாறான நிலைகளில் சேவை சாதிக்கும் அழகில் மதிமயங்கி போனேன் சுவாமி. பிறகு இருக்காதா? ஈர்த்துக் கொண்டு விளையாடும் ஈசன் என்றுதானே ஆழ்வாரும் கொண்டாடுகிறார். பகவானை அர்ச்சா விக்கிரக ரூபத்தில் சேவிக்கும் போது உயிர் உருகும், ஊன் உருகும். நம் தேகம் நீராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலாயிற்றே அவன். அதுவும் தங்கள் அருளாசியால் திவ்ய தேசங்களை தரிசிக்கும் போது தனி பரவசம் ஏற்படுகிறது சுவாமி. திருக்கச்சி நம்பி மிகவும் சரியாகச் சொன்னார். இருப்பினும் அடியேனின் பரவசத்தை தாண்டி தங்களின் திருமுகம் அடைந்திருக்கும் புது பொலிவு அடியேனை மேலும் பரவசத்திற்கு உள்ளாக்குகிறது சுவாமி. இருக்கலாம். அடியேனின் உள்ளம் அடைந்திருக்கும் உற்சாகம் அளவற்று இருக்கிறது. அதனால் இருக்கலாம். அது அடியேனின் முகத்திலும் பிரதிபலித்திருக்கலாம். காரணம்,
நீ எம்பெருமானை திவ்ய தேசம் பலவற்றில் சேவித்தது போல் அடியேனும் எம் முதல்வனை கண்ணார கண்டுகளித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, முன்பு சொன்னேனே அடியேனின் 3 அபிலாஷைகள், அதுவும் நிறைவேறப் போகும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும். 3 அபிலாஷைகளா? அவை என்னவென்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா சுவாமி? ஓ, அதை உன்னிடம் இதுவரை தெரிவிக்கவில்லையோ? சொல்கிறேன். முதலாவது, வியாசர் அருளிய வேதாந்த சூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைத்த பரமாக ஒரு பாஷ்யம் பட்டோலை செய்ய வேண்டும். இரண்டாவது, வேதங்களை தொகுத்து உபசரித்த வேதவியாசரின் திருப்பெயரையும் அவரது தகப்பனாரான பராசரரின் திருப்பெயரையும் நம் சம்பிரதாய சிரேஷ்டர்களுக்கு திருநாமங்களாக சூட்ட வேண்டும். மூன்றாவது, தேமதுர திராவிட தமிழ் வேதமான திருவாய்மொழிக்கு அற்புதமான எளிமையானதொரு வியாக்கியானம் எழுதப்பட வேண்டும். இவையே அடியேனின் 3 அபிலாஷைகள். இந்த 3 அபிலாஷைகளும் விரைவில் பூர்த்தி அடைந்துவிடும் என்ற நம்பிக்கை இப்பொழுது அடியேனுக்கு வந்துவிட்டது. அதை நிறைவேற்றப் போகும் சம்பிரதாய பிரவர்த்தகர் யார் என்பதும் அடையாளம் காட்டப்பட்டு விட்டது. தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் சுவாமி? பெரிய நம்பிகளே, அத்திகிரி அருளாளனான வரதனுக்கும் நம் ஆச்சாரியருக்கும் மட்டுமே உணர்வுபூர்வமாக பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டிருக்கும் பல ரகசியங்கள் இருக்கிறது. அதை நம்மால் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதை யார் அறிவார்? என்ன திருக்கட்சி, உனக்கு உணர்த்தாததையா அடியேனுக்கு உணர்த்தப் போகிறான் அந்த வரதன்? சுவாமி, அடியேனுக்கும் வரதனுக்கும் உள்ள உறவு ஒரு விதம், ஒரு நிலை. ஆனால் உங்களுக்கும் வரதனுக்கும் உள்ள உறவு வேறு விதம், வேறு நிலை. தங்களிடம் அப்பேரருளாளன் பல பொறுப்புகளை ஒப்படைத்திருக்கிறான். அதன்படி தாங்கள் இந்த வரதனுக்கும் அந்த அரங்கனுக்கும் அந்தரங்க காரியதர்சியாக, நடக்கப் போவதை அறியும் தீர்க்கதரிசியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை அந்த வரதன் மிகவும் ரகசியமாக உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறான் என்பது மட்டும் திண்ணம். உண்மைதான். கஜேந்திரதாசனான நீ சொன்னது போல் அந்த கஜேந்திர வரதனும் சில பொறுப்புகளை அடியேனிடம் ஒப்படைத்துத்தான் இருக்கிறான். அதன் பொருட்டு சில பொறுப்புகளை உன்னிடமும் பெரிய நம்பியிடமும் ஒப்படைக்கப் போகிறேன். அது என்ன சுவாமி? இக்காஞ்சியில் வசித்தும் திருப்புட்குழி பாடசாலையில் பல பாடங்களை வாசித்தும் வருகிறானே ராமானுஜன். அக்குழந்தை ஓர் ஒப்பற்ற சீலன், எதிர்கால சம்பிரதாய பிரவர்த்தகன், விலைமதிப்பில்லாத பொக்கிஷம். அவனை போற்றி பேணி காக்க வேண்டியது உங்கள் இருவரது பொறுப்பு. அவனது எந்த நிலையிலும் தொய்வு ஏற்படா வண்ணம் உத்வேகத்தை கொடுத்து குன்றின் மேலே இடப்பட்ட விளக்காக பிரகாசிக்கச் செய்ய வேண்டியது உங்கள் இருவரின் கடமை. நம் சம்பிரதாயத்திற்கோர் குலமணியாக அவனை நீங்கள்தான் திகழ வைக்க வேண்டும். தற்போதும் அவன் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சிரேஷ்டனாகத்தான் பரிமளித்துக் கொண்டிருக்கிறான் சுவாமி. இருக்கலாம், ஆனால் அது அவன் இறுதி நிலை இல்லை. அவனுக்கு உண்மையான ஸ்வரூப நிலை என்று ஒன்று உள்ளது. அதை அவன் அடைய வேண்டும். நம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தமும் சம்பிரதாய தத்துவ விசாரங்களும் உங்களின் மூலம் தகுந்த நேரத்தில் ராமானுஜனுக்கு போதிக்கப்பட வேண்டும். அது மிக மிக அவசியமும் கூட. திருக்கட்சி நம்பி, ராமானுஜன் இங்கு காஞ்சியம்பதியில் வசிக்கும் வரை நீதான் அவனுக்கு காப்பு. காலம் பல உருண்டோடிய பின் இதே ராமானுஜன் ஸ்ரீரங்கம் புகும் சூழ்நிலை உருவாகும் பொழுது பெரிய நம்பி, நீதான் அவனுக்கு ரக்ஷை. இதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அவனது ஒவ்வொரு நிலை வளர்ச்சிக்கும் உங்களது பங்கு மிக மிக முக்கியம். சுவாமி, தாங்கள் பின்னால் என்றோ நடக்கப் போவதை இன்றே உங்கள் மனக்கண்ணால் தரிசிப்பவர். எங்களால் சில காரியங்கள், அனுகூலங்கள் ராமானுஜனுக்கு செய்யப்பட வேண்டுமென்றால் அதற்கான நல்லறிவையும் மனோ வலிமையையும் சக்தியையும் எங்களின் ஆச்சாரியரான தாங்களே எங்களுக்கு தந்துருள வேண்டும் சுவாமி. நிச்சயமாக அடியேனின் அனுகிரகம் சிஷ்யர்களான உங்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உண்டு. அடியேனுடைய சிஷ்யர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சத் விஷயார்த்தங்களை ராமானுஜனுக்கு போதிக்கப் போகிறீர்கள்.
அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின்படி சில சிஷ்யர்கள் ராமானுஜன் யாசித்தவுடன் சற்றும் தாமதிக்காமல் கொடுத்து விடுவார்கள். ஆனால் சிலர் ஆராய்ந்து சோதித்து தகுந்த சமயத்தில் தமக்கு எப்போது சரியென்று பட்டதோ அப்போது தத்துவ விளக்கங்களை ராமானுஜனுக்கு போதிப்பார்கள். எது எப்படியாக இருந்தாலும் அதன் மூலம் ராமானுஜனின் மகத்துவம் எல்லோருக்கும் தெரியப் போகிறது. ஏன், இவ்வுலகம் முழுவதும் அவனுடைய கீர்த்தி பெருகப் போகிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் சம்பிரதாய தூண்களாக இருந்து ராமானுஜன் என்ற பீடத்தை தாங்கி பிடிக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியராக அடியேனின் பொறுப்பு நிறைவடைந்து விட்டதாகவே கருதுகிறேன். இனி அப்பணியை அடியேன் உங்களிடம் கொடுக்கிறேன். சுவாமி, தயவு செய்து அப்படி சொல்லாதீர்கள். நாங்கள் என்றும் உங்கள் அடியொற்றிகள், சேஷபூதர்கள். இகத்தில் தங்களுக்கு சேவகர்களாக இருந்து பரத்தில் ஸ்ரீ வைகுண்டத்திலும் தாங்கள் எப்படி வழிகாட்டுகிறீர்களோ அப்படியே அங்கும் பகவானுக்கு கைங்கரிய பரர்களாக இருப்போம். நாங்கள் என்றும் யாசிப்பது தங்களின் ஆசிகளையே சுவாமி. இதுதான் ஒப்பற்ற சிஷ்ய பாவம் என்பது. விசனப்பட வேண்டாம். அடியேனின் ஆசிகள் என்றும் உங்களுக்கு உண்டு. அதேபோல் ராமானுஜனின் ஆசிகள் இவ்வுலகம் முழுவதற்கும் வெகு சீக்கிரமே கிடைக்கப் போகிறது. ஹே பிரபு, தயையின் பிறப்பிடமே, கருணையால் என்னை ஈர்த்து அருட்காட்சி தந்த வள்ளலே, சம்பிரதாயத்தை பற்றி இனி கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொன்ன வைஷ்ணவ குல மணியே, ராமானுஜ முனியே, இனி இந்த அடியவன் இருந்து சாதிக்கப் போவது என்ன? நோய் என்று ஒன்று முளைத்திருக்கிறது. உம்மை முதல்வன் என்று கண்ட பின்பு எந்த நோயையும் கண்டு அடியேன் துவளப் போவதில்லை. சீக்கிரம் திருவரங்கம் புகுந்து அடியேனை விடுவிக்க மாட்டீரா? காலம் குறுகாதா எம்பிரானே? புரிகிறது. வெகு நாட்கள் உம்மை தேடிய பிறகுதானே அடியேனுக்கு தரிசனமே நல்கினீர். அதுபோல் இன்னும் காலத்தை நீட்டிக்க பார்க்கிறீரோ? இருக்கும் இருக்கும். உமது லீலையை எம்பெருமானே அறிவான். ஆனால் நீர் ஒன்றை அறிந்து கொள்ளும். அதிக காலம் கடத்தினால் நீர்தான் மன வருத்தம் கொள்வீர். காரணம், உம்மை தரிசித்த பின்பு அடியேன் வெகு நாட்கள் இச்சரீரத்தை சுமந்து யாரையும் கஷ்டப்படுத்த முயலவில்லை. எனவே அடியேனை வழிநடத்துங்கள் சுவாமி, வழிநடத்துங்கள். சுவாமி, வா பெரிய நம்பி, என்ன விஷயம்? தங்களின் உளம் நிறைந்த திருமலை நம்பி சுவாமி வந்திருக்கிறார். மருமானிடம் பேசிக் கொண்டிருக்க மாமன் வந்திருக்கிறாரோ? இதுவும் உமது திருவுள்ளமோ? சுவாமி, அவரை தங்களிடம் அழைத்து வரட்டுமா? அல்லது தாங்கள் இன்னும் ஆராதனம் முடிக்கவில்லையா? அங்கேயே அமரச் சொல்லிவிடட்டுமா? பலாபலன் அனைத்தும் அவனிடம் இருக்க அவனை காக்க வைக்காதே. உடனே இவ்விடத்திற்கு அழைத்து வா. ஓ, திருவேங்கடவனின் அருள் நோக்கம் கருத்தில் கொண்டு இப்படி சொல்கிறீர்களா சுவாமி? இதோ அவரை அழைத்து வருகிறேன். திருவேங்கடவனின் அருள் நோக்கம் அடியேனுக்கு என்றும் உள்ளது. உமது திருநோக்கம் இக்கடையேனிடத்தில் என்றைக்கு என்றுதான் உம்மிடம் யாசித்துக் கொண்டிருக்கிறேன். சுவாமி, அடியேன் தாசன். கைங்கரிய சிரேஷ்டனாக என்றும் திகழ்வாய். எழுந்திரு திருமலை நம்பி. என்ன விசேஷம்? திடுதிப்பென்று திருவரங்கம் வந்திருக்கிறாய்?
அது தங்களின் திருமேனி பாங்கில்லை என்று அறிந்தேன். எனவே அங்கு இருப்பு கொள்ளவில்லை. உடன் புறப்பட்டு வந்துவிட்டேன் சுவாமி. ஓ, திருமலை வரை அடியேனின் தேகநிலை பிரசித்தமாகிவிட்டதா? சரிதான் போ. ஏன், அடியேனை பற்றி வேங்கட ஈசன் உன்னிடம் எதுவும் தெரியப்படுத்தவில்லையா? இவ்வுடல் இனி இருந்து யாருக்கும் பிரயோஜனமில்லை. எனவே ஒரு வியாஜ்யமாக ராஜபிளவை என்னும் நோயை அளித்து என்னிடம் அழைத்துக் கொள்ளலாம் என இருக்கிறேன் என்று திருமலைவாசன் உன்னிடம் தெரியப்படுத்தவில்லையா? சுவாமி, நிச்சயம் திருவேங்கடமுடையானின் திருவுள்ளம் அப்படி நினைக்க வாய்ப்பில்லை. தங்களால் நாங்கள் அனைவரும் அறிய வேண்டிய பல நுணுக்கமான சம்பிரதாய விஷயங்கள் அநேகம் உள்ளன. தாங்கள் இன்னும் பல்லாண்டுகள் எங்களின் உடனிருந்து வழிநடத்தி தர வேண்டும். திருமலை நம்பி, சம்பிரதாய நுணுக்கங்கள் அநேகம் உள்ளது என்பது வாஸ்தவம்தான். ஸ்ரீ வைஷ்ணவம் என்பது ஓர் மாக்கடல். அடியேன் ஏதோ சற்று அக்கடலிலிருந்து கையளவு தீர்த்தம் எடுத்து ஆச்சமனம் செய்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதை ஓரளவிற்கு ஸ்வீகரித்து உங்கள் அனைவருக்கும் தர இந்த ஆயுள் பரியந்தம் போதாது. ஆனால் உன்னத சிஷ்யர்களாக நீங்கள் எல்லோரும் ஆங்காங்கே வியாபித்திருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கடலிலிருந்து தீர்த்தத்தை கைக்கொண்டு ஸ்ரத்தையுடன் வருவோர்க்கு புரோக்ஷணம் செய்து அவர்களை வழிநடத்தலாம். அதை விடுத்து அடியேனின் உடல் நலம் குறித்து வீண் கவலை அடைய வேண்டாம். தேகமும் வியாதியும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ப அதன் வீரியமும் இருக்கத்தான் செய்யும். அதன்படி அதை அனுபவிப்பதும் அடியேனுக்கு விதிக்கப்பட்ட விதி. அதை பற்றி அடியேனும் பெரிதாக நினைக்கவில்லை. வேறு பெரும் பொறுப்பில் இருக்கும் நீயும் அது பற்றி நினைக்க வேண்டாம், சரியா? இந்த சம்பிரதாய அபிவிருத்திக்கு உனக்கு அதிக அளவு பொறுப்பிருப்பது போல மருமான் ராமானுஜனுக்கும் அரும்பெரும் பணிகள் காத்திருக்கின்றன. எப்படி இருக்கிறான் மருமான் ராமானுஜன்? மிகவும் நன்றாக இருக்கிறான். அடியேன் ஒவ்வொரு முறையும் இங்கு தங்களை தரிசிக்க வரும் பொழுது தாங்கள் அவனை விசாரிப்பதே அவனுக்கு பெரும் பேறு. அடியேனுக்கும் தான். தங்களின் நித்திய ஆசிகளால் அவன் அரிய பெரிய காரியங்களை நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறான். அடியேனின் ஆசிகள் என்றா சொன்னாய்? கொஞ்சம் பதப்பிரயோகம் மாறி இருக்கிறது. அதுவும் இவர் திருவுள்ளம் போலும். சரி, ராமானுஜன் நிகழ்த்திய சமீபத்திய விசேஷ காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா? உன்னிடம் அது பற்றி ஏதோ விசேஷ செய்தி இருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான் சுவாமி. முகத்தை வைத்தே பலரது உள்ளத்தை அறிபவர் தாங்களாயிற்றே. சமீபத்தில் ராமானுஜன் மூலம் ஒரு அற்புதம் நடந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து காஞ்சியம்பதி முழுவதும் அவனை பற்றிய புகழொளி எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது சுவாமி. அதை சொல் முதலில். என்ன அற்புதத்தை செய்தான் மருமான்? செவி குளிர சீக்கிரம் அது பற்றி சொல். தட்சிணாமூர்த்தி என்னும் பெரிய செல்வந்தர் ஒருவர் நம் காஞ்சியம்பதிக்கு அருகில் இருக்கிறார். வரதனின் திருக்கோயிலுக்கும் பல வகையிலும் திரவிய சகாயம் செய்து வருபவர். அவரது ஒரே பெண், அழகாலும் குணத்தாலும் சிறந்து விளங்குபவள். சமீபத்தில் பல ஆண்டுகளாக பிரம்ம ரக்ஷசால் பீடிக்கப்பட்டு தன் சுய அடையாளத்தையே இழந்து பலரும் இகழும்படிக்கு ஆளாகியிருக்கிறாள். இதனால் மனமுடைந்த தட்சிணாமூர்த்தி கடைசியில் யாதவ பிரகாசரின் உதவியை நாடியிருக்கிறார். அவரும் வழக்கமாக தன் படோடபத்தால் பிரலாபித்து இப்பொழுதே அந்த பிரம்ம ரக்ஷஸை தலைத்தறிக்க ஓட செய்கிறேன் பார் என்று பல வகையில் முயற்சித்திருக்கிறார். ஆனால் அந்த ரக்ஷஸோ யாதவரை இகழ்ந்து பேசுவதோடு நில்லாமல் தான் இப்பெண்ணை விட்டு அகல வேண்டும் என்றால் தங்களின் சீடன் ராமானுஜனின் பாதங்கள் அப்பெண்ணின் சிரசின் மீது பதிய வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறது. அதன்படியே ராமானுஜனின் பாதம் அப்பெண்ணின் சிரசின் மீது பட்ட மறுகணமே அந்த பிரம்ம ரக்ஷஸ் இருந்த இடம் தெரியாமல் புறப்பட்டு நற்கதியையும் அடைந்து விட்டது. ஏற்கனவே பிரம்ம ரக்ஷஸால் மனம் நொந்த யாதவ பிரகாசர் ராமானுஜனால் அற்புதம் நிகழ்ந்ததை நேரே கண்ணுற்று முன்பை விட அதிக மனசங்கடத்திற்கு ஆளாகிவிட்டார்.
சுவாமி, தங்களின் சிரிப்பிற்கான காரணத்தை அடியேன் அறியலாமா? திருமலை நம்பி, நீ சொன்ன விஷயம் மிக அற்புதமானது, அதில் சந்தேகமே இல்லை. இருப்பினும் இதை கேட்டவுடன் அடியேனின் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பகவானின் சில லீலைகளை கேட்கும்போது பக்தி பரவசம் ஏற்படும். சில லீலைகள் வியப்பை ஏற்படுத்தும், சில லீலைகள் பயத்தையும் ஏற்படுத்தும். பல லீலைகள் ஆனந்தத்தையும் குதூகலத்தையும் அளித்து நம்மை சிரிக்கச் செய்துவிடும். கண்ணனின் சிறுவயது லீலைகளைப் போன்று. அதில் ஒன்று இன்றைக்கு நினைத்தாலும் சிரிப்பு வரும். ஒரு முறை ஏதோ ஒரு ஆய்ச்சியர் வீட்டில் வழக்கம் போல் வெண்ணெயை திருடி உண்டிருக்கிறான் விஷமக்கார கண்ணன். அவள் ஒரு நாள் கையும் களவுமாக கண்ணனை பிடித்தவள் நேரே யசோதையிடம் அழைத்து வந்து, இவன் செய்த காரியம் பார்த்தாயா? பானைகள் முழுவதிலும் இருந்த அத்தனை வெண்ணெயையும் இவன் ஒருவனே விழுங்கி இருக்கிறான். அத்தோடு நின்றானா? ஏதோ உண்டோம் என்று போகாமல் வெண்ணெய் பானைகளையும் தூக்கி போட்டு உடைத்து விடுகிறான். பிறகு பெரிதாக குதூகலித்து சிரிக்கிறான். நீ கொஞ்சம் இவனை கண்டித்து வை என்று சொல்லிவிட்டு கோபமாக சென்று விட்டாள். யசோதையும், ஏனடா கண்ணா, வெண்ணையோ நம் அகத்தில் நிறைய இருக்க நீ இப்படி பல இடத்திலும் திருடி தின்னலாமோ? சரி, போகட்டும். ஏனடா பானைகளையும் உடைக்கிறாய் என்று கேட்க, குறும்புக்கார கண்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? அம்மா, வெண்ணெய் மிகவும் ருசியானது, அதுவும் மற்றொருவர் கிரகத்திலிருந்து எடுத்து தின்பது மிகவும் ஆனந்தமானது. யசோதைக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. அதில் எப்படியடா ஆனந்தம் கிடைக்கும் என்று கேட்க, அப்போது அருகில் இருந்த ஒரு பெரிய பானையை சட்டென்று எடுத்து போட்டு உடைத்து, பார்த்தாயா, எப்படி சத்தம் வந்தது பார்த்தாயா? ஆனந்தமாக இல்லை என்று கேட்டபடியே ஒரே ஓட்டமாக ஓடியே போய்விட்டான். யசோதை விக்கித்து போய் நிற்கிறாள். இதை எண்ணி ஆழ்வார்களைப் போல் நாமும் குதூகலித்து சிரிக்கிறோம் இல்லையா? இப்படி கண்ணனின் லீலை போல் மதுரமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கிறது உன் மருமான் ராமானுஜன் நிகழ்த்திய விசேஷம். அகங்காரத்தின் சுவடுகள் அங்கம் முழுக்க வியாபித்திருக்கும் யாதவ பிரகாசரின் முகம் அன்று எப்படி ஆகியிருக்கும் என்று நினைத்தேன். சிரிப்பு வந்துவிட்டது. திருமலை நம்பிகளே, நிச்சயம் தாங்கள் தெரியப்படுத்திய விஷயம் நினைக்க நினைக்க மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. உறுதியாகச் சொல்லலாம், அற்புதன் ராமானுஜன் என்று. அதற்கு காரணம் நம் ஆச்சாரியரின் சம்பந்தம் அவனுக்கு இருப்பதுதான். அவனுக்கும் அடியேனுக்கும் இன்னும் நெருக்கமான சம்பந்தம் இருக்க வேண்டும். அதுதான் காலத்தின் கட்டாயமும் கூட. ஆணையிடுங்கள் சுவாமி. ராமானுஜனை தங்களை இங்கு தரிசிக்க உடனே அழைத்து வருகிறேன். அவசரப்படாதே. இன்னும் காலம் கைகூடி வரவில்லை. வரும் நேரம் வரை பொறுத்திரு. அடியேனும் சில விஷயங்களுக்காக பொறுத்திருக்க பழகிக் கொண்டிருக்கிறேன். சரி, வெகு தொலைவிலிருந்து வந்திருக்கிறாய். பெரிய நம்பி, இவனை அழைத்துக் கொண்டு சென்று சில ஓலைகளை சமீபத்தில் பதிவுகள் செய்திருக்கிறாய் அல்லவா? அதை திருமலை நம்பியிடம் காட்டி அவனது சில உன்னதமான மேற்கோள்களையும் பதித்துக்கொள். உத்தரவு சுவாமி. சென்று வா திருமலை நம்பி. சற்று சிரம பரிகாரமும் செய்து கொள். உத்தரவு சுவாமி. ஒளிரும் சுடரே, அற்புத பேரொளியே, அற்புதங்களை ஆரம்பித்து விட்டாயா? பிரம்ம ரக்ஷசுக்கு மோட்சத்தை நல்கிவிட்டீரா? இன்னும் பல்லாயிரக்கணக்கானோரையும் சீர்மைப்படுத்தி மோட்ச வாயிலுக்கு கொண்டு செல்ல தீர்மானித்து விட்டீரா? அந்த அற்புதத்தை எப்போது தொடங்க இருக்கிறீர்? அந்த மகோன்னதமான காரியத்தில் இந்த கடையேனை மறந்து விடாதீர். ஸ்ரீ வைஷ்ணவ பீடத்தை அலங்கரிக்க வரவைத்தான் அவளோடு அடியேன் எதிர்பார்த்து காத்து கிடக்கிறேன். வாரும், சீக்கிரம் வாரும்.